தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான்ட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இப்போ விஜய்க்கு பணக்கொழுப்புன்னு சொல்லி சீமான் சொல்லிட்டாரு. விஜய் பணக்கொழுப்புல ஆடுவதாக சீமான் சர்ச்சை பேச்சு. விஜய்க்கு பணங்கொழுப்பு, வாய் விட்ட சீமான், வார்த்தை விட்ட சீமான் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் ஒரு பக்கம் இதை திரித்து பேச, இதற்கு தாவேக தரப்பிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க உழைச்சு சாப்பிட்றோம், நீங்க திரளுதியில வாழ்றீங்க, நீங்க எங்களை விமர்சனம் பண்ணலாமான்னு சொல்லி திமுக எடுக்கிற அந்த அவதூறை தாவேகவும் கையெடுத்துக்கிறது. பணக்கொழுப்பு இல்ல விஜய்க்கு, பணக்கொழுப்புன்னு சீமான் பேசிட்டாரு. சரி, பணக்கொழுப்பு இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் விஜய் 40 கோடியில மாநாடு நடத்த, குறைந்தபட்சம் அந்த மாநாட்டு செலவுக்கு 40 கோடி ஆயிருக்கும். இந்த 40 கோடி விஜய் அவர்கள் போக்ரி, கத்தி, சுறா, புறா, ஜில்லா, பிகிலு, வாரிசு இப்படி நடிச்சு அதுல வந்த பணத்துல மாநாடு நடத்தினாரா? உன்னை கொல்லும், பயப்படுறதை விட்டு தைரியம், உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன்டா, உனக்கு ஆகப்படுறதே நீ தான்டா. விஜயோடைய கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுக்க மாவட்ட செயலக பதவி அறிவிச்ச உடனே ஜேசிபில கொண்டு போய் மாலையை போட்டாங்களே, மலர்களை தூவினாங்களே, தார தப்பட்ட பறையசி வச்சாங்களே, அதெல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச காசா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதெல்லாம் விஜயனுடைய கட்சியில மாவட்ட செயலாளர் போடுவதற்கு பணம் வாங்குறீங்க. நாம் தமிழர் கட்சி திரளுதி தெரிஞ்சிருக்க உழைக்கிற மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட, அன்றாடம் காட்சிகள்கிட்ட நாம் தமிழர் கட்சி கையேந்தி கிரவுட் ஃபண்டிங் மூலமாக தேர்தலை அணுகுது. இதுல என்ன தப்பு? நானே ஒரு ஜோக்கர் தான். ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாப்பா? தப்பு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னைக்கு வரைக்கும் திமுக, இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அந்த கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்குறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி உலக தமிழ்கிட்ட பணம் வாங்கி ஒரு கட்சியை நடத்துது. இதுல என்ன திருட்டுத்தனம் இருக்கு? இதுல என்ன ஏமாற்றுத்தனம் இருக்கு? இந்த திமுக காரன் வைக்கிற அதே கேவலமான, அயோக்கியத்தனமான, மானங்கட்ட, ஈனங்கட்ட குற்றச்சாட்டை இந்த தாவேக்காங்கிற ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த கட்சியில் கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் சம்பத்குமாரும் லயலா மணியும் நாங்க உழைச்சி சம்பாதிச்சு வாழ்றோம், திரளுதியில வாழ, உழைச்சி சம்பாதிச்சு வாழக்கூடிய விஜய் தான் தன்னுடைய வெளிநாட்டுக்காரன ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வரிகட்ட மறுத்தாரா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய். அண்ணன் சீமான் முறைப்படி கார் வாங்கி அதுக்கு ரோட் டாக்ஸ் கட்டி அந்த கார்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி வெளிநாட்டு இருந்து காரை இறக்குமதி பண்ணி நீதிமன்றத்தில் பணம் கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிமன்ற வழக்கு போட்டு 7.5 லட்சம் ரூபாய் கட்ட சொன்ன பிறகு கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நான் பணம் கட்ட முடியாது அப்படின்னு அழுதுகிட்டு நிக்கிறேன். அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டியே நீதான்டா. வெளிநாட்டு இருந்து காரை இறக்குமதி பண்ணி அதில் வரிகட்ட மறுத்து அந்த வரியில வயிறு வளர்த்து உயிர் வளர்க்கிற நீங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்ற நீங்க, பண கொழுப்புல திரிகிற நீங்க, அவன் செத்துட்டான்டா. நாம் தமிழ் பேசலாமா? திரளுதி என்பது உலகம் முழுமைக்கக்கூடிய தமிழர்கள், உலகம் முழுமைக்குடைய ஈழத்தமிழர்கள், உழைக்க போன தமிழர்கள், என்னை போன்றவர்கள். எங்க அண்ணன் சீமானுக்கு நாங்க கொடுக்கிறோம். நாங்க ஒன்னும் லாட்டி மார்ட்டின் போய் பணம் கேட்கலையே. உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தள்ளி போச்சா? நாங்க ஒன்னும் ஆதவ் அர்ஜுன் போய் பணம் கேட்கலையே. நாங்க ஒன்னும் கனிமவள கொள்ளையண்டு போய் காசு கேட்கலையே. நாங்க ஒன்னும் 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கலையே. 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கும் 1001 வித்து ஏழை தொண்டை, ஆட்டோ ஓட்டுறவன், தானி ஓட்டுறவன், கார் ஓட்டுறவன், சாதாரண பூ விற்கிறவன், இவங்கிட்ட 100 ரூபாய் டிக்கெட்டை 1002 ரூபாய்க்கு வித்து அதுல வர்ற பணத்துல சொகுசு பங்களா கட்டி அதுல வெளிநாட்டு கார் வாங்கி அதுல நடிகைகளை கூட்டிட்டு சொகுசா நடிகைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்து அப்படி ஒண்ணும் நாங்கள் வாழலையே. யாரை